காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியோட கைகோர்க்குமா இல்லை விஜயோட பேச்சுவார்த்தை சொல்லிட்டு இருக்காங்களா, அங்கே போகுமா? இதில் கொத்தடிமைகள் அடிமைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். கோபண்ணா ஒரு இது போட்டிருக்காரு, நேற்று முளைத்த காளான் செல்வ பெருந்தகையின் பேராதரவு பெற்ற கார்கேவிற்கு ஒப்படைக்கப்பட்டது. அப்படின்னா என்னன்னா, திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொண்டு செல்வது. திமுக ஆதரவாளர்களான காங்கிரஸில் சிதம்பரம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஒரு அடிமை சாசனம் எழுதி ஜெல்லாக இருக்காங்க. யாருக்கு என்ன தொகுதின்னு பிரிக்கிறதுலே பிரச்சனை வரும். தொகுதி பிரச்சனை கீழே போகும்போது நான் எதுக்கு ஒன்று ஜெயிக்க வைக்கணும், என்ன பேச்சு பேசணுன்றதும் கலைஞர் எப்பவும் அப்படி தானே பேசுவார். கூட்டணி கலைஞர் காலம் வேறு, கலைஞரே காலவாரி விடுவார். ஆனாலும் வாழ்கிறது தெரியாத அளவுக்கு கழுத்தில் வலிக்காத அளவுக்கு கழுத்தாக இருப்பார். இது வந்து இவங்க கம்பெனிங்க, இது திமுக கட்சிக்கெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் இல்லாத திமுக நடுத்தரு தான். அதை விட இன்னொன்று சொல்லணும்னா, கூட்டணி இல்லாத திமுக நடுத்தரு. கலர் கலராக வந்து ரீல்ஸ் பண்ணாங்க. ஆனால் இங்கே ரத்தாறு தான் ஓடிது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. விஜயும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இவர்கள் எல்லோரும் மார்க்சிஸ்டுகளா அப்படின்ற அளவுக்குலாம் யோசனை பண்ண வேண்டியது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகா ஒரு அவசர ஆலோசனை கூட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட சிதம்பரம் அவர் வந்து 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை ஒரு வெளியில் வந்த பிறகு செல்வ பெருந்தகை சொன்னார், திமுக எங்களுக்கு எந்த கெடுவும் வைக்கலை, சுமூக முறையில் நாங்கள் போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் வெளியில் வர தகவல் என்னன்னா, ராகுல் காந்தி ரொம்ப பிடிவாதமாக இருக்கார், 36 சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. திமுக தரப்பில் வந்து கடைசியாக சரி 29+1 தரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததாக ஒரு தகவல் வருது. ஒரு சிலர் 25 தான் இருக்காங்க திமுக அப்படின்னு. ஸோ இந்த இழுபற நிலையில் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியோட கைகோர்க்குமா இல்லை விஜயோட பேச்சுவார்த்தை சொல்லிட்டு இருக்காங்களா, அங்கே போகுமா? எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நீங்களே பதில் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக கேட்டீங்க. காங்கிரஸ்ஸு இந்த ஒரு வாரமாக இருந்த நிலையிலிருந்து அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து மீண்டும் அடிமை தலைக்குள் வந்து விட்டது. இதில் கொத்தடிமைகள் அடிமைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். கோபண்ணா ஒரு இது போட்டிருக்காரு, நேற்று முளைத்த காளான் தாவேகா அதனுடன் கூட்டணியா தற்கொலைக்கு வைப்போம், தற்கொலைக்கு சமம். இவ்வளோ நாளாக ஏன் சொல்லலை? இன்றைக்கி ஏன் கோபண்ணா வெளியே வந்து சொல்கிறாரு? தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதுன்றது காங்கிரஸுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. தமிழகத்தில் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். ஆனால் இவர்கள் சுயநலவாதிகள், இவர்களுக்கு தேவை தற்காலிக தீர்வு, ஒரு 8-10 எம்எல்ஏ. அதனால் அவர்கள் ராகுல் காந்தியையும் மீறி இந்த இது. அப்போ காங்கிரஸில் 2 பிரிவு, ராகுல் காந்தி, பிரியங்கா, கேசி வேணுகோபால், மாணிக் தாக்கூர், இந்த மாதிரி ஒரு டீமே தாவேகா கூட போனால் என்ன லாபன்றதெல்லாம் கணக்கு போட்டு தாவேகா கூட போகணும். ஏன்னா அதுக்கும் காரணம் திமுக தான். லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது, எனக்கு என்னென்னு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம தாவேகா கூட போகிறது நல்லதுன்னு பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட முடிவு ஆயிடுச்சு. இதில் காங்கிரஸுக்கு கணக்கு போட்டால் பாண்டிச்சேரியில் லாபம், கேரளாவில் லாபம், எல்லா இடத்துலையும் லாபம். நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் லாபம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நல்ல தொகுதிகள் அதிகமாக கேட்டு நிற்கலாம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ். எப்படியே போச்சுன்னா 2031 வரைக்கும். ஆனால் நஷ்டம் திமுகவுக்கு படு நஷ்டம், படு பாதாளம். இதுக்கு பிறகு தான் திமுக விழிச்சிக்கிட்டு கனிமொழியெல்லாம் அனுப்பிச்சு சமாதானம்லாம் பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. கனிமொழியால் எதுவுமே பண்ண முடியல. இந்த நேரத்தில் தான் இவர்களால் எதுவும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்ற நேரத்தில் தான் போய் நேராக அன்னை சோனியா காந்தியை, பாரத மாதாவை போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி காலில் கையில் விழுந்து அப்புறம் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கிற அதிகாரம் அகில இந்திய தலைவர் நம்ம செல்வ பெருந்தகையின் பேராதரவு பெற்ற கார்கேவிற்கு ஒப்படைக்கப்பட்டது. அப்படின்னா என்னென்னா, திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொண்டு செல்வது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்த உடனே அங்கே இருக்கிற திமுக ஆதரவாளர்கள்லாம் காங்கிரஸில் சிதம்பரம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஏன்னா 28 அவருக்கு ஒரு ராஜ்யசபான்னு பேசியிருக்காங்க. உடனே அடித்து புரண்டு ஓடியாந்து
பர்மிஷன் வாங்கி இன்றைக்கி போய் சந்திச்சிட்டாங்க. 28 தொகுதிகள் அவர்கள் தருவதாகவும் 31 தொகுதிகள் இவர்கள் கேட்பதாகவும் 3 தொகுதிகள் பிரச்சனை. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அன்னை சோனியா காந்தி பல மேட்டர் முடிச்சு விட்டாங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரா? அதனால் இவங்க இங்கே முடிச்சு விட்ருவாங்க. 2 MP, ஒன்று இப்போது, இன்னொன்று 28, அதுக்கும் ஓகே. இந்த உள்ளாட்சியில் 20% அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு மீண்டும் ஒரு அடிமை சாசனம் எழுதி ஜெல்லாக இருக்காங்க. கீழே எப்படி ஜெல்லாவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பேசின பேச்சு போட்ட சண்டெல்லாம் வேறு. தாவேகாவே கழட்டி விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதோட விளைவு தான் இந்த இவர்கள்லாம் பேசுகிறது. தாவேகாலாம் ஒரு கட்சியா? அவரை முதல்ல அறிக்கை பார்க்காம பேட்டி கொடுக்க சொல்லுங்கள், அப்போ நான் வந்து அவரை பற்றி சொல்கிறேன். இப்படிலாம் வந்து அதனால் இன்றைக்கி நடந்த சந்திப்பின் மூலம் மீண்டும் சாசனத்தை எழுதி உள்ளே போயிட்டாங்க. ஆனால் அது அதிகாரமான ஒரு தகவல் அவங்க எதுவும் சொல்லலையே. எந்த நேரத்தில் எப்படி வேணா வெடிக்கலாம் அப்படி தானே பேசுகிறேன். அது இவனுங்க உருட்டுறதுங்க. இவனுங்க லோக்கலில் இருக்கிறவனு ஒன்றுமே தெரியாது. எவனாவது போட்டால் நான் தான் பிரேக் பண்ணுறேன். தாவேகா காங்கிரஸ் பேச்சுவார்த்தை அன்றைக்கி அவ்வளோ திட்டுறானுங்க வந்து கீழே. நீ போகிறது எதாவது நடந்திருக்கா, உன் வேலையை தான் அதுன்னு இன்னைக்கு ஊரே பேசினது. இவனுங்க இதை அப்படியே ஊட்டிட்டு நாளைக்கு இவனுங்களே கண்டுபிடிச்ச மாதிரி மறுபடியும் மீண்டும் காங்கிரஸ் திமுக உறவுன்னு ஒரு 2 நாள் பொறுத்து உருட்டுவானுங்க. சரி, அப்படி வந்து திமுகவோட காங்கிரஸ் வந்து நீங்கள் சொல்கிறாப்போல வந்து தொகுதி உடன்பாடு சுமூகமாக முடிந்தாலும் ஆனால் தேர்தலை வந்து அந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இது வடுவு இருக்க தானே செய்யும். ஆமாம், இப்போ தொகுதி பிரிக்கிறதுலே பிரச்சனை வரும். யாருக்கு என்ன தொகுதின்னு பிரிக்கிறதுலே பிரச்சனை வரும். தொகுதி பிரச்சனை கீழே போகும்போது நான் எதுக்கு ஒன்று ஜெயிக்க வைக்கணும், என்ன பேச்சு பேசணுன்றதும் வரும். இன்னொன்று, இது இன்னும் ஜெயிக்கிற கூட்டணி இல்லையே. கலைஞர் எப்பவுமே அப்படி தானே பேசுவார். கூட்டணி கலைஞர் காலம் வேற, கலைஞரே காலவாரி விடுவார். ஆனாலும் வாழறது தெரியாத அளவுக்கு கழுத்தில் வலிக்காத அளவுக்கு கழுத்தாக இருப்பார் கலைஞர். இவங்க எடுத்தோன்னே ஒரே போடுறாங்க. கலைஞர் லைட்டாக நிமிரு அப்படியே தடவிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு அறுத்துருவாப்புல. அவனும் ஏற்றுக்குவான், நல்லா தான் அறுத்துக்கிறீங்க. ஆனால் அவர் இருந்து இவங்க இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பாங்களா? யார்? கலைஞர் இருந்திருந்தால். கலைஞர் இருந்தால் 60 சீட்டு 63 சீட்டுன்னு தகராறுலாம் ஆச்சுல அவருக்கா? அதான் நீங்கள் ஆட்சியிலையும் இல்லை, அதனால் கொஞ்சம் இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் இருந்தால் 40 சீட்டு கேட்டு சண்டை போட்டு 40 சீட்டுகிட்ட வாங்குவாங்க. இது வந்து இவங்க கம்பெனிங்க, இது திமுக கட்சிக்கெலாம் கிடையாது. கம்பெனியில் முடிவு பண்ணுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது லேப்டாப் எல்லாம் வச்சு அது ஒரு டீம் ஒர்க் பண்ணும். இந்த இடத்துல இது பிரகாரம் பார்த்தா இந்த இடத்துல இவ்வளோ தான் இவங்களுக்கு கொடுக்கணும், இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, கொடுத்தா இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் முதல்வர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் அதை வச்சுக்கின்னு அங்கே பேசுவார். சப்போஸ் நீங்கள் சொல்கிறா போல் இந்த கூட்டணி முடிவாச்சு, கூட்டணி முடிவாகாமல் காங்கிரஸ் வெளியேறி விட்டால் திமுகவுடைய நிலைப்பாடு அது தோல்வியை சந்திக்குமா, இல்லை அதை சமாளிக்கக்கூடிய யுக்தியெல்லாம் வந்து முன்னாடியே அவர் தயார் பண்ணி வச்சுருப்பாரா? இந்த யுக்தி குக்தி முக்தி எதுவும் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் தான் முடிவு பண்ணணும், புரியுதா? காங்கிரஸ் இல்லாத திமுக நடுத்தரு தான். அதை விட இன்னொன்று சொல்லணும்னா கூட்டணி இல்லாத திமுக நடுத்தரு. அது ஜெயலலிதாவால் மட்டும்தான் முடிஞ்சது. எம்ஜிஆர் கூட யோசிச்சார், தனியாக நெஞ்சு ஒருத்தர் ஜெயிச்சார். ஆனாலும் அதுக்கு பிறகு அவர் அந்த ரிஸ்க்கை எடுக்கலை, ஜெயலலிதா எடுத்தாங்க. அதனால் இவர் வந்து திமுக என்ன எடுத்தாலும், அதுவும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவன் கொலைகாண்டில் இருக்கிறான். இதில் தனியாக வேறு நிற்கிறாங்க. தனியாக நின்னா எல்லா கூட்டணி கட்சி தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குவோம். இதில் கொஞ்சம் பேர் இங்கே காங்கிரஸ் கூட கிளம்பி வந்துடுவோம். அப்போ அந்த அடையாளம்லாம் இருக்குல்ல, பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, அது உருட்டுறாங்கல்ல, இது எல்லாமே அடி வாங்கிடும். தாவேகா காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பலமாக மாறும். அப்போ செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸுக்கே இவங்களுக்குள்ளே போட்டி வந்துடும். அதில் நீங்கள் திமுக கிட்டத்தட்ட ஓரம் தள்ளப்படும். அதெல்லாம் நடந்திருக்கும். காங்கிரஸ் இதை பயன்படுத்தியிருந்தால் அடுத்த லெவலு, அடுத்த 5-6 வருஷத்துக்கு. ஆனால் இந்த தலைவர்கள் இருக்காங்களே, இங்கே இந்த தமிழ்நாட்டில் உருட்டிகிட்டு இருக்காங்களே, இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க என்னைக்கு மக்கள் இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்ல. தாவேகா கூட போனால் இவங்க இறங்கி கிரவுண்டில் பிரச்சாரம் பண்ணணும், மற்ற வேலையெல்லாம் பண்ணணும், கை காசு செலவு பண்ணணும், இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. இங்கே இருந்தால் எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான், மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான். காலையில் எழுப்பி பொட்டு வச்சு பூ வச்சு வேஷ்டி கட்டி பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போய் மத்தியானம் ஆட்டோவில் எடுத்து போயிட்டு ஈவினிங் காரை கொண்டு வந்து இது பண்ணி சாயந்தரம் பொதுக்கூட்டம் போட்டு அப்புறம் தேர்தல் அலுவலகம் அமைச்சு இவனே சண்டை போட்டு இவனே வாக்காளரை பார்த்து எல்லாம் இவனே பண்ணி கொடுத்துருவான். இவன் ஜெயிச்சுட்டு எம்எல்ஏ சர்டிஃபிகேட் மட்டும் வாங்குவான். இதுதான் காங்கிரஸ்காரன் நிலமை. அது வந்து அங்கே பணம் நடக்காதுல்ல. அதுக்காக ஜாலியாக இருக்கலாம். இன்னொன்று, சிதம்பரத்துக்கு 2028 MP
அதுக்கு நாளைக்கு தாவகா இருக்குதோ இல்லையோ, இதுனா கெட்டி 2 வருஷம் நமக்கு முடியும் போதே ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற செல்வ பிறந்தைக்கோ இல்லாட்டி பீட்டல் யாருக்காக ஒருத்தருக்கு இப்போ இருக்கிற எம்பியை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல லாப நஷ்டங்கள் பார்த்து காங்கிரஸ் வந்து ஒரு சைடு இந்த பிரச்சனை பார்த்தாலும் அதனுடைய இருக்கக்கூடிய அந்த கூட்டணி இருக்கக்கூடிய விசிகா வந்தாலும் சரி, வைகோவா இருந்தாலும் சரி, கூடுதலான தொகுதி வந்து கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். அவங்களும் வந்து பிரச்சனைகள் பண்ணுறாங்க. விசிகா வந்து அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து 9 சீட்னா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க வந்து 7 இல்லை 8 அந்த ரேஞ்சில் இருக்கதா வந்து பேசுகிறாங்க. 7 கிடையாது, 8 கிடையாது, 6 கிடைச்சா பெரிய விஷயம். அதுவும் இப்போ காங்கிரஸ் வந்துச்சா, இப்போ தலைக்கு மேலே ஏறி நின்றுப்பாங்க. இனி அவங்களுக்கு எந்த நோ. அதே போல் வந்து வைகோ போன ட்ரிப்பை வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க, 4 சீட் கொடுத்தாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து கட்சியுடைய நிலைப்பாடுக்காக நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்க போகிறோம் அப்படின்னு 3 சீட்டை தான் தருவோம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை நிலவுதான் சொல்கிறாங்க. ஆமாம், அதே நான் வெளியில் வரதுக்கு கூட தயாராக இருக்காங்க. தொண்டர்லாம் நீங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறது. வெளியில் வந்து எங்கே போவார்? அது ஒன்று இது இல்லை. அவர் என்டிஏ போனவர் தான், தைரியமாக போகலாம், ஆனால் போக மாட்டார். கம்பெனி பையன் கையில் இருக்குது, பையன் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியாது. அதனால் அந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், மானங்கட்டு போய் முடிஞ்சிச்சு கதை. கம்யூனிஸ்ட்டு அவ்வளோதான், அவங்க கொடுக்குறத வாங்கிப்பாங்கன்றீங்க. அவங்க தான் இன்றைக்கி விஜய் திட்டுறாங்கல்ல, சங்கீதாவை திட்டுகிற ரசிகர்களை கண்டிக்காத விஜய் அப்படின்னு மாதர் சங்கம் அப்படியே பொங்குது இல்லை. ஆமாம், 2 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கல்ல, எங்கே போனாங்க அவங்க மாதர் சங்கம்? அந்த விமானத்தில் ஒருத்தன் டிஎம்காரன் சிலிம்சம் பண்ணிக்கிறாங்க, எங்கே போச்சு மாதர் சங்கம்? நிறைய பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை கொடுக்கல, எங்கே குறைச்சி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு வருவாங்க. அந்த இந்த நயினார் பேசினார்னு அந்த விஷயத்துக்கு, இந்த மாதிரி நடிகைகள் பாதிக்கப்பட்டால், இந்த மாதிரி எலைட்டு மேலே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டால் வர்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு காலத்தில் திமுக என்ன அசைன்மெண்ட் கொடுக்குதோ அதுதான். மாதர் சங்கம்னா வந்து பயப்படுவாங்க. நீங்கள் பத்மினி மேட்ரு, சிதம்பரம் பத்மினி மேட்ரு, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் மாதர் சங்கம் எடுத்து பண்ணாத பிரச்சனைகளே இல்லை. ஆமாம், ஆனால் இன்றைக்கி வந்து விஜயுடைய விவகாரத்துக்கு வர அளவுக்கு வந்து அவங்க திமுக என்ன சொல்லுதோ அதுதான் பண்ணுறாங்க. நாங்குநேரி பற்றி வாய் திறக்க வேண்டியதானே? இல்லை, அதுதான் இப்போ அந்த அடுத்த அந்த நாங்குநேரி பற்றி தான் பேசலான்னு தான் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. நாங்குநேரியில் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தொடர்ச்சியாக வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக அதாவது நாங்குநேரி ஏர்வாடி அந்த நெடுஞ்சாலையில் 2 பேர் வந்து வெட்டி கொலை, 5 பேர்கிட்ட படுகாயம் அடைஞ்சாங்க, பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டது, கத்தியால் ஒரு சினிமா படத்தில் வர காட்சி போல் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து எடப்பாடி அவர் வந்து க்ளீனாக சொல்லியிருக்காங்க, கலராக வந்து ரீல்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரத்தாரதாக ஓடியது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. விஜயும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவங்க யாருமே வந்து ஒரு வாரத்தை கூட திறக்கலையே, வாயே திறக்க மாட்டாங்க. எதுக்கு வாய் திறந்துருக்காங்கன்னு இது திறக்கிறதுக்கு. நான் அந்த கவி ஆணவ கொலைக்கு வாய் திறந்தாங்களா? எந்த பிரச்சனைக்கு? இந்த சைடு ஏதாவது ஒரு சின்ன இதுன்னா உடனே துடிக்க ஓடி வந்து பேட்டி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஊழல் முறைகேடு நேரு விவகாரம் வந்து பெரிய விவகாரம் இல்லையா? ஆனால் இதுக்கு இவங்க இன்னும் அதை கண்டிக்காத கம்முன்னு இருக்கிறது மட்டும் இல்லை, ஒருபடி மேலே போய் அமலாக்கத்துறையை வைத்து பழி வாங்குகிறார்கள்னு திமுகவுடைய குரலாகவே இவங்க பேசுகிறாங்க, இடதுசாரிகள் பேசுகிறாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? கூச்ச நாச்சமே கிடையாது. இந்த கட்சின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இல்லை திராவிட முன்னேற்ற கழக கம்யூனிஸ்ட் கட்சியான்னு தெரில. இவங்க சொல்கிறாங்க அமித்ஷா திமுகன்னு. நீங்கள் என்னைக்கே போயிட்டீங்களே அண்ணா மார்க்சிஸ்ட் முன்னேற்ற கழகம்னு, அந்த லெவல் போயிட்டீங்களே. அருணனு இந்த கனகராஜ் இவங்கெல்லாம் திமுகலே சேர்ந்துட்டாங்க. இப்போது கனகராஜுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார் இதே மாதிரி திமுகவில் இருப்பார். அவர் பேர் வந்து எம்பியாலாம் இருந்திருக்காரு அதிகமாக, டிகே ரங்கராஜன். ஆமாம், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கண்ணாடி போட்டு ஆகிட்டார். தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே இயங்குவார். அவர் உள்ள விவகாரம் சொன்னால் அது நல்லா இருக்காது. கட்சியில் முடிவு எடுக்கிறது அவருக்கு சாதகமாக எடுக்கிற மாதிரியே பண்ணுவார். அதில் கில்லாடி. அவர் பெரும்பாலும் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்கார், அதை அப்படி பயன்படுத்திக்குவார். அவருக்கு அப்புறம் இப்போ கனகராஜ் போன்றவர்கள் இந்த மாதிரி உள்ள வந்துட்டா இது சு வெங்கடேசன் பற்றி பல கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவர்கள் எல்லோரும் மார்க்சிஸ்டுகளா அப்படின்ற அளவுக்குலாம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. கட்சி தோழர்கள் சொல்கிறாங்க, வெளியில் இருக்கவங்க சொல்லலை.
முன்னாள் கட்சி தோழன்ற முறையில் என்கிட்ட நிகழ்கால கட்சி தோழர்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே மாறி நீங்கள் பார்த்த கட்சி இல்லை தோழர், சங்கரையா காலத்து கட்சி இல்லை, எலைட்டு ஹை லெவலில் இருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தில் இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஏகே கோபாலன் மிக சிறந்த பார்லிமெண்டேரியன். ஒரு நாள் பார்லிமெண்ட்டில் இருப்பார், ஒரு நாள் பீகாரில் ஒரு தெருவில் உட்காந்து போராடிட்டு இருப்பார், இன்னொரு நாள் ஆந்திராவில் ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருப்பார், இன்னொரு நாள் ஒடிசாவில் எங்கேயாவது இருப்பார். இப்படி இந்தியா முழுவதும் மக்களுக்காக, உழைக்கிற மக்களுக்காக தெருவுலையும் புயல்லையும் மழையிலையும் கடந்தவர் எம்பி. அவர் வந்து பெஸ்ட் பார்லிமெண்டேரியன். நேருலாம் அப்படி பாராட்டுவாங்க அவரை பற்றி கேட்டாங்க ஒரு தடவை பத்திரிகையாளர் போய் அப்பொழுதைய முதலமைச்சர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டை பார்த்து, என்னங்க உங்கள் ஆள் எம்பி இப்படி பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு அங்கே இருக்கார், ஒரு நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு இங்கே உட்காந்து, ஒரு நாள் பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டுனுக்கிறாரு, கட்சி இப்படி இது கூட கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, ஒரு பிரச்சனைனா அவர் நேராக இறங்கிடுறாரு. அப்படி செய்வதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். அதில் ரெண்டு அர்த்தம். கட்சி கட்டுப்பாடெலாம் கணக்கு இல்லை அவருக்கு. இன்னொன்று, அவரை மாதிரி போராட எங்களாலாம் முடியாது, இவரால் தான். அவர் நீங்கள் ஏகேஜி பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. போயிட்டு வெளியில் வரும்போது அவருடைய மனைவி வேற ஒரு மனைவியாக எதிரில் போகிறத பார்க்குறாரு திருமணமாகி. அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் புரட்சியாளர்கள் கம்யூனிஸ்ட் சந்திச்சாங்க. இன்றைக்கி உட்காந்துட்டு 8000 ரூபா பனியனு 7000 ரூபா செருப்பு போட்டுக்குன்னு புரட்சி பண்ணுறாங்களாம். அதான் 2026 அந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணியுடைய ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த நடைமுறையில் வந்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொன்னது போல் வந்து திமுகவுடைய கூட்டணி பிரச்சனை சுமூகமாக முடிந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி வாய் திறக்காத அந்த கூட்டணி தலைவர்கள் இனியாவது திறந்து மக்களுக்காக குரல் கொடுப்பாங்களான்னு அடி உலம். ஒவ்வொரு தொகுதி போகும்போது உலகம் கேள்விகள் வரும். ஆமாம், இது எல்லாமே கேட்பாங்கல்ல. இன்னொன்று சொல்கிறேன், தொகுதி எண்ணிக்கை 10க்கு மேலே வாங்கணும்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளேயே, கம்யூனிஸ்ட்னா வீரபாண்டிய கம்யூனிஸ்ட் இல்லை, பே சண்முகம் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. 10க்கு மேலே எங்கே தர போகிறாங்க? 10க்கு மேலே அப்போ வெளியில் வந்துடலான் இருக்காங்க. 5-6னா வெளியில் வந்து போராடலாம். நமக்குன்னு தோல்வின்னு ஒரு மேட்ரா? நம்ம முதலாளி கட்சியா? நம்ம பலத்தை காமிப்போம் அப்படின்னு. அதுக்கு இவர் தயாராக இருக்கிறான்னு பார்ப்போம். அதான் சில கட்சிகளுடைய உணர்வு இல்லாதவர்கள் அடிமையாவார்கள். நன்றி.